இன்னைக்கு இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. ஏனென்றா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்னு சொல்லி அமெரிக்கா ஆரம்பித்த இந்த போர் அவங்களுக்கே ஒரு பெரிய சுமையாக முடியுமென்று யாருமே நினைக்கல. அமெரிக்காவோட செனட்டராக இருக்கின்ற லின்சி கிரஹாம் அவர்கள் அங்கே ஆட்சியை கிளைக்க வரையில அச்சுறுத்தலை தான் மாற்ற வந்தோம்னு அப்படியே மெதுவாக நழுவ ஆரம்பிச்சிருக்கார். ஏனண்டா ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்த பதிலடி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அமெரிக்காவோட அதிநவீனமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி ஈரானோட மிசைல்கள் அமெரிக்காவோட இராணுவ தளங்களை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கு. இப்போ லின்சி கிரஹாம் அவர்கள் ஆட்சி மாற்றம் வேண்டாம்னு சொல்கிறது அவரோட கருணை இல்லை, இது அமெரிக்காவோட கைகாலாகாத தினம்னு தான் சொல்லணும். அமெரிக்காவோட லின்சி கிரஹாம் அவர்கள் இப்படி அந்த பெல்ட்டி அடிப்பதற்கான காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு எப்படியான தோல்வியில் ஏற்பட்டு கொண்டிருக்கு? அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்து எப்படி தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணை தூக்கி போட்டார்கள்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ 2026 மார்ச் மாதம் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்னு ஒரு பெரிய அடியை ஈரான் மேலே கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் லின்சி கிரஹாம் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் சமயம், ஈரானில் இருக்கின்ற ஆட்சியை தூக்கி எறியணும், ஈரானில் ஒரு புரட்சி வரணும், அப்போ தான் ஈரான் மறுபடியும் கிரேட் ஆகும். ஈரான் கிரேட் அகெயின், அதாவது ஈரான் மேக் கிரேட் அகெயின் அப்படி வாய்க்கிலேயே பேசினார். ஆனால் இப்போ போர் தொடங்கி ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ளே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஈரானோட ஆட்சியை கிளைக்க வரையில, நாங்கள் ஈரானோட மிசைலை குறைக்கத்தான் வந்தோம்னு நழுவ ஆரம்பிச்சிருக்கார். ஏன் இந்த திடீர் பல்டி என்று பார்த்தா ஈரான் கொடுத்த கவுண்டர் அட்டாக் அப்படி இருக்கு. அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களோட ஸ்டெல்த் விமானங்கள் போய் ஈரானோட அணுசக்தி தளங்களை அழிச்சிடும், அதோட ஈரான் அடங்கிடுமென்று தான் அமெரிக்கா நினைச்சாங்க. ஆனால் நடந்தது வேற. ஈரான் தங்களோட அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களும் அமெரிக்காவோட கத்தார், பஹ்ரைன், மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை நோக்கி பாயுது. அமெரிக்காவோட அந்த புகழ்பெற்ற பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கலாம், தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கலாம், இதால் கூட ஈரானோட மிசைல்களை தடுத்து நிறுத்த முடியலை. ஒரு பக்கம் இஸ்ரேலோட கைப்பா துறைமுகம் தீப்பற்றி எரியுது, இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் சேதமடைஞ்சு பின்வாங்க ஆரம்பிக்குது. அதாவது நிலைநிறுத்தப்பட்ட இடத்துல இருந்து பின்வாங்கி இருக்கு. இப்போ தான் லின்சி கிரஹாம் அவர்களுக்கு ஒரு விஷயமே புரியுது, இது சும்மா போய் தட்டிட்டு வார போர் இல்லை, இதில் கை வச்சா அமெரிக்காவோட மானமே கப்பல் ஏறிடும் என்று அவர் பயப்பட ஆரம்பிச்சிருக்கார். இதனால தான் நாங்கள் ஆட்சியை கிளைக்க வரையிலன்னு இப்போவே பின்வாங்கலுக்கான ரூட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அமெரிக்காவோட இந்த ஆப்ரேஷனில் ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டுட்டார். ஆனால் ஈரானோட இராணுவம், அதாவது IRGC இன்னுமே உடையலை. சொல்லப்போனால் அமெரிக்காவோட இந்த தாக்குதலால் ஈரான் மக்கள் இப்போ அரசாங்கத்துக்கே ஆதரவாக ஒன்று திரண்டுட்டாங்க. லின்சி கிரஹாம் அவர்கள் எதிர்பார்த்த அந்த உள்நாட்டு புரட்சி அமெரிக்காவுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. சவுதி அரேபியா, UAE போன்ற மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட நண்பர்கள், அமெரிக்காவோட நட்பு நாடுகள் எல்லாமே இப்போ பயத்தில் இருக்காங்க. ஏனென்றால் ஈரானோட மிசைல்கள் இந்த நாடுகளோட ஓயில் கிணறுகளை குறிவைக்க தொடங்கி இருக்கு. போரில் அமெரிக்கா முன்னிலையில் இருக்கிற மாதிரி வீடியோக்கள் காட்டினாலும் யதார்த்தத்தில் ரியாலிட்டியில் அமெரிக்காவோட பொருளாதாரம் சரிகிறதை யாராலையும் தடுக்க முடியலை. பெட்ரோல் விலை விண்ணை தொடுற அளவுக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இப்போது ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்ப தொடங்கி இருக்காங்க. இப்போது அமெரிக்காவோட செனட்டராக இருக்கிற லின்சி கிரஹாம் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஆட்சியை மாற்றுறது எங்கள் லட்சியம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈரான் எங்களை விட பலமாக இருக்குது, எங்களால் முழுசாக ஜெயிக்க முடியலை, அதனால் நாங்கள் சும்மா மிரட்டிட்டு மட்டும் கிளம்ப போகிற மாதிரி மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறார். அன்னைக்கு ஆயுதமேந்த புரட்சி வேணுமென்னு சொன்ன அதே வாயால் இன்னைக்கு வெறும் மிசைல்களை மட்டும் குறைக்கத்தான் நாங்கள் வந்தோம்னு சொல்கிறது அவரோட கையாலாகாத தனத்தை தான் காட்டுது. ஆனால் இவர் நினச்ச மாதிரி அமெரிக்கா உள்ள காலை வச்சுட்டு நினைச்ச நேரத்துக்கு காலை எடுத்துக்கிட்டு போக முடியாது. உள்ள ஈரானுக்குள்ளே காலை வச்சுட்டாங்க, ஈரான் மீது தாக்குதலை நடத்தி உள்ள காலை வச்சுட்டாங்க. இப்போ ஈரான் நினைச்சா மட்டும்தான் அமெரிக்கா காலை பின்னுக்கெடுத்து போக முடியுமே ஒழிய அதுவரையும் அமெரிக்கா வச்ச காலை எடுக்க முடியாமல் அமெரிக்கா மாட்டுப்பட்டுட்டாங்க என்பதுதான் உண்மை. ஈரான் இந்த 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அமெரிக்கா போன்ற வல்லரசுக்கே ஆட்டம் காட்டி தான் ஒரு ரீஜனல் சூப்பர் பவர்னு ஈரான் நிரூபிச்சிருக்கு. இப்போ எனக்கு லின்சி கிரகத்தை பார்த்து ஒன்று தான் சொல்ல தோணுது, என்னென்னா நீ இப்போ இந்த போரிலேருந்து விலகணும், போரிலேருந்து நழுவுவதற்காண்டி நிறைய வார்த்தை ஜாலங்களை சொல்லி நழுவலாம் என்று ட்ரை பண்ணினாலும் இந்த தடவை ஈரான் அமெரிக்காவோட மூக்கு மேலே அடிச்சிருக்காங்க. அதுவும்
தைரியமாக அடித்து அமெரிக்காவோட வல்லரசு பதவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு எடுத்து சொருகி இருக்காங்க என்பதுதான் உண்மையான விஷயம். அதை உலகமே பார்த்து கொண்டிருக்கு. அமெரிக்காவோட அந்த வல்லரசு பதவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை ஈரான் கொடுத்துருக்காங்க என்பதுதான் உண்மை. ஈரான் எப்படி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா எப்படி தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கா? அமெரிக்காவோட பொருளாதார தடையில் ஈரானை முடக்கும்னு தான் அமெரிக்கா நினைச்சாங்க. ஆனால் அது ஈரானை இன்னுமே பலமாக மாற்றி இருக்கு. ரஷ்யா மற்றும் சீனாவோட மறைமுகமான ஆதரவோட ஈரான் இப்போ மத்திய கிழக்கில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நிற்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் காமர்ஸை ஈரான் மூடினதால் உலகத்துக்கே கச்சா எண்ணெய் சப்ளை கட் ஆகிடுச்சு. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு பல மடங்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. லின்சி கிராம் அவர்கள் இப்போ சேஞ்ச் த த்ரெட் கதையை வர்றதுக்கு காரணமே அமெரிக்காவால் இந்த போரை தொடர்ந்து நடத்த அமெரிக்காட்ட வசதி இல்லை, பணமும் இல்லை. ஈரானோட இந்த அசமெட்ரிக் வார்பேர் அமெரிக்காவோட நவீன இராணுவத்தையே தலை சுத்த வச்சிருக்கு. இப்படியான காரணங்கள் தான் அமெரிக்கா தொத்துக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கான காரணம். அண்ட் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக பதிலடியை கொடுத்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறார்கள் என்பதற்கான காரணம். இப்போ லின்சி கிராம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப கேளுங்க. த கோல் இஸ் டு சேஞ்ச் த த்ரெட் நாட் த ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 2026 ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி மூலமாக ஈரானை ஒரே அடியில் காலி பண்ணிடலாம் என்று நினைச்ச அமெரிக்காவோட கணக்கு தப்பாக போயிருக்கு என்பது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஈரானோட ஃபட்டா ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் அமெரிக்காவோட தற்காப்பு வலயத்தை ஓட்டை போட்டுடுச்சு. இப்போ அமெரிக்காவால் ஈரானுக்குள்ளே இறங்கி ஒரு தருவழியான போரை நடத்த முடியலை. அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் தருவழியான போரை ஆரம்பிக்க தயாராக இல்லை. ஆனால் வேறு புரொக்சி அமைப்புகளை பயன்படுத்தி தருவழியான போர் செய்வதற்கு அமெரிக்கா பிளான் பண்ணுகிறார்கள். அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் நேரடியாக உள்ளுக்கு இறங்கினாலும் சரி அல்லது புரொக்சி அமைப்புகள் மூலம் தருவழியான படையெடுப்பை செய்தாலும் சரி, தருவழியான படையெடுப்பை அமெரிக்கா செய்ய நினைச்சாலே செய்வதாக இருந்தாலே அது அமெரிக்காவுக்கு இரண்டாவது வியட்நாம் மாதிரி தான் இருக்கும், வியட்நாம் மாதிரி தான் அமையும். இது அமெரிக்காவுக்கும் தெரியும், இந்த பயம் அமெரிக்காவுக்கும் இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் ஆட்சியை மாற்ற வரலப்ப அவங்களுடைய அதாவது ஈரானோட மிசைல்கள் மட்டும் குறைக்க வந்தோம்னு இப்போ நொண்டி சாக்கே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வீர வசனம் இல்லை, இது ஒரு பயத்தால் வர்ற நழுவல் வசனமாகத்தான் பார்க்கப்படுது. ஏன் இது வேடிக்கையாக இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஈரானில் ஜனநாயகம் வரணும், அங்கே இருக்கிற சர்வாதிகார ஆட்சி ஒழியணும்னு டிவியில் வந்து கத்தினவர் இதே லின்சி கிராம் தான். இப்போ ஈரான் திருப்பி அடித்ததும் யார் ஆட்சியில் இருந்தால் எங்களுக்கு என்னன்னு கேட்குறார். இது எப்படி இருக்குது தெரியுமா? ஒருத்தன்கிட்ட சண்டைக்கு போய் மூக்கில் அடி வாங்கிக்கிட்டு நான் உன் மூக்கை உடைக்க வரையில உன் சட்டையில் இருக்கிற பட்டனை மட்டும்தான் பிடுங்க வந்தேன்னு சொன்னால் மற்றவங்க சிரிப்பாங்க தானே. அந்த ஒரு நிலைமை தான் இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஈரானோட இராணுவ பலம் அமெரிக்காவை திணற வச்சிருக்கு என்பதுதான் கசப்பான உண்மை. அமெரிக்கா இதனை ஏற்றுக்கொள்ளாடியும் இதுதான் அவர்களுக்கான கசப்பான உண்மையாக இருக்கு. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, ஈரான் இப்போ ஒரு வின்னர் பொசிஷனுக்கு வந்து கொண்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கிடைச்ச நவீனமான இஸ்போகனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், சீனா கிட்ட இருந்து கிடைச்ச ஹெல்ப்பாக இருக்கட்டும், இது அனைத்துமே வச்சு அமெரிக்காவோட மிசைல்களை சுட்டு விழுத்த இப்போ ஈரான் ஆரம்பிச்சிருக்காங்க. லின்சி கிராம் அவர்கள் இப்போ ஏன் இப்படி பேசுகிறாருன்னா, அமெரிக்காக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்புகளானது கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன் தேவையில்லாமல் ஈரான் கூட போர் செஞ்சு நம்மளோட பொருளாதாரத்தை அழிக்கிறீங்கன்னு அமெரிக்காவில் இருக்கிற மக்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் நாங்கள் வெறும் அச்சுறுத்தலை மட்டும்தான் மாற்ற வந்தோமே தவிர பெரிய போருக்கெல்லாம் நாங்கள் வரையில, போர் செய்ய நாங்கள் போகலை என்று இப்போ மக்களை சமாதானப்படுத்த லின்சி கிராம் அவர்கள் பார்க்குறார். அமெரிக்காவோட ட்ரம்பினுடைய அரசாங்கம் பார்க்குறார்கள். ஆனால் உண்மை என்னென்னா, ஈரான் கிட்ட அமெரிக்கா இப்போ அடிப்படைய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. கடைசி கிராமோட இந்த யூட்டர்ன் ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் பார்க்கப்படுது. ரீஜம் செஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வல்லரசு இப்போ ஆயுதத்தை மட்டும் குறைச்சா போதும்னு நிற்கிறது. அது ஈரானோட அசுரவேக வளர்ச்சிக்கு கிடைச்ச வெற்றியாக தான் பார்க்கப்படுது. ஸோ லின்சி கிராம் அவர்களே, நீங்கள் என்னதான் சதுரங்க வேட்டை ஆடினாலும் 2026 ஈரான் உங்களை செக்மேட் வச்சிருக்காங்க என்பதுதான் உண்மை. உங்களுடைய வார்த்தை ஜாலங்கள் யதார்த்தத்தை ரியாலிட்டியை மாற்றாது என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட ஆதிக்கம் மத்திய கிழக்கில் முடிவுக்கு வர்றதுக்கு இப்போ லின்சி கிராம் அவர்களோட பேச்சே மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது. ஸோ இந்த 2026 ஈரானோட போர் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கு. எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் ஒரு நாட்டோட தேசப்பற்றையும் அவங்களோட தற்காப்பு சக்தியையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. லின்சி கிராம் மாதிரியான ஆட்கள் என்னதான் அந்த பெல்ட்டி அடித்தாலும், என்னதான் வார்த்தை யானங்களை செஞ்சாலும்
நலவலாமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்படுகின்ற தோல்வியாக இருக்கிறதும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக செய்த இந்த போர், இந்த 2026 அமெரிக்கா ஆரம்பித்த இந்த போர் அமெரிக்காவோட வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக இருக்க போகுது என்பதுதான் உண்மை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா உண்மையாகவே தோற்று கொண்டு இருக்காங்களா, இல்லை இதுக்கப்புறம் அமெரிக்கா ஏதாவது மாஸ்டர் பிளானை வச்சிருப்பாங்களா? ஈரானை தோற்கடிப்பதற்காண்டி அமெரிக்கா தங்களுடைய இராணுவத்தை கொண்டு ஈரானுக்குள்ளே தரவழியான படியிருப்பை செய்ய போகிறார்களா? ஈரானை எப்படி அவருக்கு தோற்கடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள், அல்லது தோல்வியை ஒப்புக்கொண்டு மிடில் ஈஸ்டில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கி போக போகிறார்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.